ஹலோ கைஸ், வணக்கம், வெல்கம் டு காப்பி நிஞ்சா கேமர். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ என்ன போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் யூடியூபர், அவரும் பேர் வந்துட்டு சிக்மா தமிழ் கேமர். ஸோ இந்த சேனல் தான் அவரோடது. ஸோ இவரோட சேனலையும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுறவங்க சப்போர்ட் பண்ணுறதமா அவருக்கும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அண்ட் நம்ம வீடியோக்கு சேனலுக்கு புதுசாக வந்துருக்கிறவங்க லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு நம்ம சேனல் ரெக்கமெண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ ரொம்ப வளரன்னு இருக்காமல் இன்றைக்கான கேம் பிளேக்குள்ளே போகணுன்றனால லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேம் பிளே. ஸோ எஸ் கைஸ், வீடியோக்குள்ளே வந்தானே நான் முதல்ல இன்ட்ரோவில் இந்த கேம் என்னென்னு சொல்ல மறந்துட்டேன். ஸோ ஆர்ஆர் ப்ளே டைம் நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ ஆர்ஆர் ப்ளே டைமு மல்டிப்ளேயர், இது வரைக்கும் மல்டிப்ளேயர் ஆர்ஆர் கேமு. ஸோ இதில் ஏற்கனவே நம்ம வந்துட்டு பைக் எஸ்கேப் சோலோவில் பண்ணி போட்டிருப்போம். பட் இப்போ நம்ம ஃப்ரெண்டு கூட சேர்ந்து இதை நம்ம மல்டிப்ளேயர் எஸ்கேப்பாக பண்ண போகிறோம், அதுவும் டோர் எஸ்கேப் பண்ண போகிறோம். ஸோ இதில் இருக்கிறதுலே டோர் எஸ்கேப் தான் கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப இல்லை, கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் இந்த கேமே கொஞ்சம் கஷ்டம் இல்லை. இதில் இருக்கிறதுல இந்த கிராணி ஹவுஸில் இந்த டோர் எஸ்கேப் கொஞ்சம் கஷ்டம். அதுலேயும் இதில் புது அப்டேட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்னன்றதை கேம் ப்ளே பண்ண பார்த்துக்கலாம். ஸோ இவர் வந்துட்டு இவர் வாய்ஸ் ஓவர் கொடுக்கல, பிகாஸ் வந்துட்டு சூழ்நிலை காரணம். ஸோ ஆனால் இவர் வந்துட்டு திருப்பூர் தான், அதாவது வந்துட்டு நானும் திருப்பூர் தான். ரொம்ப நேரம் கமெண்டில் ரொம்ப பேர் கேட்டே இருந்தீங்க, எந்த ஒரு ப்ரோன்னு. ஸோ திருப்பூருங்க, அதை தான் சொல்லிக்கிறேன் நம்ம ஃபேன்ஸுக்காண்டி ஒரு டைமு. ஸோ நான் திருப்பூர், இதுக்கு மேலே எந்த வீடியோவிலும் சொல்ல மாட்டேன், கேட்காதீங்க தயவு செஞ்சு. திரும்ப நிறைய பேர் ரிப்பீட்டடாக இந்த கமெண்ட் அடிச்சுட்டே இருந்ததுனால தான் நான் சொன்னேன். ஸோ இதுக்கப்புறம் வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனல் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட். அண்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம 1K ரீச் பண்ணோம், அதை மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 1K ரீச் பண்ணுற டார்கெட்டை விடாமுயற்சி பண்ணி எப்படியாவது நம்ம 1K அடிச்சே தீரணும். ஸோ இவர் ஒரு நியூ யூடியூபர், அதனால் அவருக்கும் சப்போர்ட் பண்ணுறவங்க பண்ணுங்கப்பா தயவு செஞ்சு. நான் இது ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். ஐயோ சேர்த்துட்டாருப்பா, ஐயோ என்னையா சிக்மா ப்ரோ, என்ன ப்ரோ இப்படி போய் சாவரியா ப்ரோ, ஒரு அசிங்கமாக இருக்குது ப்ரோ இவ்வளோ அசிங்கமாக போய் சாவரியா ப்ரோ நண்பா. சரி விடுங்க, அவர் செத்துட்டாரு. ஸோ என்ன பண்ண முடியும், அந்த கேள்விட்ட நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. ஆனால் வந்துட்டு அவர் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. பட் ஆனால் ப்ளே பண்ணுறது வந்துட்டு அவரும் நானும் ஒரே இடத்துல தான் ப்ளே பண்ணோம். பட்டு வீடியோ போடுறது தான் ரெண்டு பேரும் தனித்தனியாக போடுவோம் வாய்ஸ் ஓவர் கொடுத்து. பிகாஸ் வந்துட்டு ப்ளே பண்ணும்போது அது சில சூழ்நிலைகள் அப்படி. ஸோ அதனால் மன்னிச்சுக்கோங்க. அடுத்த டைம் அவரோட வாய்ஸ் ஓவரோட வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க. இதே கேம்லேயே இல்லைனா வேறு கேம்லேயே ஏதாவது ஒன்று மல்டிப்ளேயரில் கண்டிப்பாக போட்டு அவரோட வாய்ஸ் வர மாதிரி பண்ணலாம். க்ரௌபர் வச்சு கட் பண்ண முடியாது போலயே, வேறு ஏதோ தேவைன்றானுங்க. அவர் வேறு புலம்பிகிட்டே இருக்கார், ப்ரோ செத்துட்டும் ப்ரோ, ப்ரோ தயவு செஞ்சு நீ ப்ரோ, நீ செத்தாலாம் வர முடியுன்றாரு. அவருக்கு இந்த கேமை பற்றி தெரில, அந்த கிளவி பற்றி தெரில. அவன்ட்டு டேண்டட் அனிமே பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ டர்போ கிரானி அப்படின்ற ஒரு கான்செப்டை வச்சு தான் இதை மேக் பண்ணியிருக்காங்க போல், எனக்கு தெரியல. ஆனால் ஏறக்குறைய அப்படி தான் ஃப்ரெண்டு இருக்கும். இந்த கேள்வி ஓடி வரதை அங்கே பாருங்க என்ன வேகமாக தெரியுமா ஓடி வரும். அதனால தான் எனக்கு கொஞ்சம் வெக்ஸ் ஆகும். ஸோ நம்ம பார்த்து தான் ஃபியூல் ஃபில் பண்ணணும். இந்த ஃபியூல் ஃபில் பண்ணி தான் நம்ம வந்துட்டு ஜென்ரேட்டர் ஆன் பண்ணி அப்புறம் இது பண்ணி தான் நம்ம இந்த டோர் எஸ்கேப்பை கம்ப்ளீட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட். ஏன்னா இந்த ஃபியூல் ஆன் பண்ணால் தான் கரண்ட் வரும். ஸோ நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் இந்த டோர் எஸ்கேப்போட கான்செப்ட்டில் இந்த ஃபியூல் ஊற்றி இந்த ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுறது எனக்கே புரியாது. ஸோ அதனால் கேட்காதீங்க யாரும் என்னடா கான்செப்ட்டுன்ற மாதிரி. ஸோ கேம் கான்செப்ட் இதுதான். ஸோ கேம் நல்லா இருக்கா இல்லையா அதை பாருங்கள் ஃப்ரெண்டு. எங்கே ஒரு டர்போ கிரானி மாதிரி வந்துச்சு. இதை நம்ம இப்போதைக்கு டர்போ கிரானின்னு கூப்பிட்டுக்கலாம். ஏன்னா அது அந்த மாதிரி தான் ஓடி வருது ஃப்ரெண்ட், செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடி வருது, ஒழிஞ்சிக்கலாம். ஸோ இவர் வேறு புலம்பிகிட்டே இருக்கார் பாவம் ஃப்ரெண்ட். ப்ரோ சாவு ப்ரோ, நீ செத்தா தான் நான் வர முடியும்னு இருக்காரு ப்ரோ. வெயிட் கர ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ வெயிட். ஏன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ போய் செத்துட்டா நம்ம ப்ரோ பிளேயருன்றது அந்த கேள்விக்கு தெரியாதுல்ல. போன டைம்லாம் நம்ம எஸ்கேப் பண்ணும்போது அலற விட்டோம், ஒரு டைம் கூட அடியே வாங்காமல் நம்ம எஸ்கேப் பண்ணணும்னு நினைக்கிறேன், தெரியல. பட் இருந்தாலும் இந்த டைம் வந்துட்டு ஒரு அடி கூட வாங்காமல் எஸ்கேப் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் இவர் செத்துட்டாரு. ஸோ இப்போ நான் அவர் திரும்ப வந்தாகணுன்னா நான் எஸ்கேப்பை சாவணும். ஸோ சாவ ரெடி ஆகிட்டேன், அவ்வளோதான் முடிச்சு விட்டிங்க போங்க. ஆனால் இப்போ சாவ ரெடியாகல, அதனால நான் போய் ஒளிஞ்சிக்கிறேன். ஸோ கொஞ்ச நேரம் கழித்து சாவர ப்ரோ, பயமாக இருக்குது ப்ரோ, உயிர் பயம் என்ன பண்ணுறது. சரி விடுங்க, சின்ன பையன் மன்னிச்சு விட்ருங்க ப்ரோ. அப்புறம் உங்கள் வாய்ஸ் ஓவர் அடுத்த டைம் கொடுத்துடலாமா? சரி, அவர் அடுத்த டைம் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருவார். ஸோ அவர்கிட்ட அடுத்த டைம் அவர் வாய்ஸ் ஓவர் கொடுத்த மாதிரி நம்ம போடலாம், பெஸ்ட்டு, ஓகேங்களா? ஸோ வாய்ஸ் ஓவர் அவர் கொடுக்குற மாதிரி வேணும்னா கேளுங்க. ஸோ நான் அவர் சேனலும் முன்னாடியே ரெக்கமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ அவர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்போர்ட் பண்ணுற விதமாக அவர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அதே மாதிரி நம்ம சேனல்லையும் மறக்காமல் எல்லாம் 1K ரீச் பண்ணுறதுக்கு கொண்டு போகணும்ல.
ஸோ பூயான்னு பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட். ஐயோ சரி விடுங்க இதெல்லாம் சாக்ரிஃபை ஃப்ரெண்டு. என்ன ஃப்ரெண்டு இதெல்லாம் விட்ற அசிங்கமாக இருக்குது வெளியே சொல்லலாம். சரி விடுங்க பார்த்துக்கலாம். சாக்ரிஃபை பண்ணிக்கிட்டேன். எனக்கு நான் சும்மா செத்தது இல்லை, வரான்னு தெரியும், இவருக்காண்டி போய் சாக்ரிஃபை பண்ணிக்கிட்டேன் என்ன நான். அப்புறம் எப்படி ப்ரோ நம்ம சாக்ரிஃபைங் ஓகே அவர் புகழ் தன்றாரு போங்கோ. கேள்வி நாசமாக போன கேள்வி இப்போ தான் வரையும். ஐயோ கட்டில் வேறு எங்கே இருக்குது ஓடி. ஓ அட கொலையில் உன கேள்வி உன் வீட்டில் கல்லூட்டி எரிய. இது கேள்வி என்ன கேள்வி இப்படி பண்ணுற ஒரு அசிங்கமாக இருக்குது கேள்வி. ப்ளீஸ் கேள்வி விட்டு கேள்வி அண்ணனை ரொம்ப நாள் கழிச்சு கேம் பக்கம் வந்திருக்கிறேன்ல, அப்புறம் வரவும் மாட்டோம். அவட கிழவி விளங்காத கிழவி. அப்பா அந்த கிழவி போயிடுச்சு ஃப்ரெண்டு. போ பொறுமையாக போ. எப்பா ஒரு வழியாக அந்த கிழவி போயிடுச்சு ஃப்ரெண்ட். அதுக்கு முன்னாடி நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒன்று சொல்லணும். நான் ஏன் 1K அடிக்கணும் சீக்கிரம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, நீங்கள் எல்லோரும் அதிகமாக கேட்டே இருக்கீங்க கமெண்டில் ப்ரோ ஃபேஸ் ரிவ்யூ போடு ப்ரோ அண்டு உங்கள் ரியல் நேம் மென்ஷன் பண்ணுங்கள். இது ரெண்டுத்தில் ஏதாவது நான் ஒன்று செய்யணுன்னாலும் நான் ஒரு டார்கெட் வச்சுருக்கேன். நான் கண்டிப்பாக 1K அடிச்சதுக்கப்புறம் தான் என் ரியல் நேம் மென்ஷன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா என்னோடய ரியல் ஃபேஸ் வந்துட்டு ரிவ்யூ போடணும் அப்படின்ற மாதிரி ஃபேஸ் ரிவ்யூவோட ஒரு கேம் ப்ளே போடணும் அப்படின்ற மாதிரி நான் ஒரு அச்சீவ்மெண்ட்டில் இருக்கேன். ஸோ அந்த அச்சீவ்மெண்ட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை. ஸோ 1K ரீச் பண்ணணும், அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சளவு சீக்கிரம் இந்த கேம் ப்ளே முடிக்கணும், அதனால் கேம் ப்ளேயில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ப்ரோ என்ன ப்ரோ ஆச்சு திரும்ப செத்துட்டியா? ஐயோ வா ப்ரோ என்ன ப்ரோ இருங்க ப்ரோ கொஞ்சம் பிரைட்னஸ் வச்சுக்கிறேன். ஓகே இந்த இடத்துல ஹேமர் இருக்கான் ஃப்ரெண்டு. எதுக்கு போனாலும் ஹேமர் தான் ஃப்ரெண்டு கேட்குறானுங்க. ஆனால் ஹேமர் வந்துட்டு அவ்வளோ கிடைக்கவே மாட்டேங்குது. கசமானம் என்னடா ஹேமர் இது. ஸோ எங்கே அந்த ஹேமர் ஒழிச்சு வச்சுருப்பானுங்கன்னு தெரியல. இதுக்குள்ளே இருப்பானு அப்படின்னு போய் பார்த்தேன் காணோம். ப்ரோ என்ன ப்ரோ செத்துட்டியாண்ணா? அப்படி தான் நினைக்கிறேன் செத்துட்டார். இல்லை அவர் டைவர்ட் பண்ணிருக்காரு மேலே நின்றுட்டு. ஓகே டைவர்ட்டு சூப்பர் ப்ரோ இதே மாதிரி ஹெல்ப்பிங் சென்ஸ் ஓடுறங்க. நல்லா வருவீங்க ப்ரோ, நல்லா வருவீங்க. அதுவும் சிஎன்ஜிக்கு ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் புண்ணியம். என்னையா கீழே சேஃப் ஹோல்டர் இருந்துச்சு இதுலையா? ஒரு வேளை இதில் இருக்குமோ செக் பண்ணி. என்னடா கேஸ் கீன்னு கேட்குறீங்க? கேஸு கீயா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சரி இது கீ வந்து எப்படியோ ஓப்பன் ஆகலை, வேறு வழியே இல்லை, நம்ம வேறு ஏதாவது தான் கொண்டு போய் ஆகணுன்ற ஒரே வழியில் நான் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஃப்ரெண்டு. மேலே பார்த்தா ஒரே டயர் இதுவமாக கிடக்குச்சு. இந்த இடத்துல தான் வேறு ஏதாவது பொருள் கிடையாது. ப்ரோ இங்கே தான் வந்துட்டுக்கே ப்ரோ சிக்மா ப்ரோ வெளிலவா ப்ரோ காப்பாற்று ப்ரோ. அந்த கேவிட் இருந்து டைவர்ட் பண்ணு ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ ஹெல்ப் மீ ப்ரோ. இல்லையா வெளிலையே வரமாட்டேற ப்ரோ. அவர் என்னை விட பெரிய பயந்தாங்குழியாக இருப்பார் போல இருக்கே. இவர்கிட்ட வந்து சிக்கிக்கிட்டேனே. சரி இந்த சோஃபா பின்னாடி ஒளிஞ்சே இருப்போம். அவர் வருதுன்னாரு, சத்தம் கேட்குதுன்னாரு. ப்ரோ அது வந்தால் ஷேக் ஆகும் ப்ரோ. ஏன் ப்ரோ நீ வேறு லேண்டு ஷேக் ஆகும் ப்ரோ. அது வந்து அப்படியே நிலம் தட நான் அதிரும். அதுலேயே கண்டுபிடிச்சிடலாம். இது தெரியாமல் நீ வேறு ஏன் ப்ரோ குட்டையை குழப்புற? ஐயோ இதெல்லாம் நான் எங்கே போய் சொல்லுவேன்? சரி விடுங்க, இதை எடுத்து இப்போ கட் பண்ணியாச்சா? இதோட வேலை இன்னொன்று இருக்குது. ஸோ மேலே வந்துட்டு ஒரு பெட்டி இருக்குது, போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. வந்துருச்சு நம்மள்ட்ட வருது. இருங்க வெயிட் பண்ணுங்கள். அப்போது நம்மள்ட்ட வரல. ஸோ ஃப்ரிட்ஜில் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே டேரெக்டாக மேலே போயிடுவோம். ஸோ மேலேயா இங்கே தான் ஃப்ரெண்டு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். ஸோ இங்கே எங்கே இருக்குது? இந்த ரூம்லையா இல்லையே. இதெல்லாம் கக்கூசில் இது செத்த நூபே. ஹேமர் வேணுமா? என்னடா எல்லாத்துக்கும் ஹேமர் கேட்குறீங்க, ஆனால் ஒரு இதுக்கும் ஹேமர் கொடுக்க மாட்டேறீங்களேடா கர்மம் பிடிச்சவனுங்களா? ஒரு வேளை மேலேயே தான் இருக்குமோ? இங்கே இருக்குது ஃப்ரெண்டு, இங்கே இருக்குது. ரெண்டு இடத்துல நம்ம அடியும் வாங்கணும் கரெக்டாக. இங்கே தான் இருக்குது. ஐயோ போடு பயங்கரமான அடி. போன டைமும் அங்கனக்குள்ளே தான் இதுக்கு பக்கத்தில் தான் அடி வாங்கணும். இந்த டைமும் இங்கே தான் அடி வாங்கணும் ஃப்ரெண்டு. ஒரு அசிங்கமாக இருக்குது. அவர் பாருங்களேன் விவரமாக ஒளிஞ்சிட்ருக்காரு. ப்ரோ அசிங்கமாக இருக்குது ப்ரோ வெளியே வா ப்ரோ, தயவு செஞ்சு வெளியே வந்து கேமை கம்ப்ளீட் பண்ணு ப்ரோ, இல்லைன்னா சாவு ப்ரோ தயவு செஞ்சு. முடியல ப்ரோ, நம்மளாவது கேம் ப்ளே கம்ப்ளீட் பண்ணலாம் ப்ரோ. இந்தியாவில் முதல் முறையாக இந்திய தொலைக்காட்சிகளில் அப்படின்ற மாதிரி நம்ம வந்துட்டு கேம் ப்ளேவை கம்ப்ளீட் பண்ணி போடணும். ஸோ அதுக்கு தான் இவ்வளோ பாடுபட்டுருக்கேன் ப்ரோ. தயவு செஞ்சு எந்திரிச்சு போ ப்ரோ. அப்பாடி ஒரு வழியாக எந்திரிச்சு போக ஆரம்பிச்சிட்டார் மனுஷன். நான் சொன்னது கேட்டு தான். ஸோ இப்போ அவரை ஸ்பெக்டேட் பண்ணலாம். ஸோ இப்போ அவர் ஸ்பெக்ட் பண்ணால் தான் நமக்கு அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். ப்ரோ அந்த பேய் எங்கே இருக்குதுன்னு தெரியல ப்ரோ. நான் ஒரு ஹேமர் எடுத்தேன் ப்ரோ, அதை மட்டும் கண்டுபிடிச்சி அப்படியே கீழே எடுத்துகிட்டு போய் போட்டுரு ப்ரோப்பா. ஆடா பாவி ப்ரோ, நீ அடி வாங்கினதே எனக்கு காட்டல ப்ரோ. எப்படி ப்ரோ அடி வாங்கினேன்? சரி விடு வா ப்ரோ. வாயா வேமா வாயா
போயிட்டு நம்ம எஸ்கேப் முடிக்கணும் ப்ரோ அடுத்து என்ன கேம் போடலான்னு நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்? அவர் வந்துட்டு உங்கள்கிட்டே ஒரு ஓட்டிங் மாதிரி விட சொல்கிறாரு ஃப்ரெண்ட். நம்ம சப்ஸ்கிரைபரே வந்துட்டு உங்கள் சப்ஸ்கிரைபர் எல்லோரும் சொல்லட்டும் ப்ரோ. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம யோசிச்சு இன்னொரு கேமில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக போட்டுக்கலாம் அப்படின்றாரு அவர். ஸோ அவரோட சப்ஸ்கிரைபர் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. ஸோ அவரோட சேனல்லையும் இதே வீடியோ அப்லோட் பண்ணுவார். அவர் வாய்ஸ் அவர் கொடுத்து அவர் அப்லோட் பண்ணுவார் தனியாக. ஸோ நான் அப்லோட் பண்ணுவேன் நம்ம சேனலில். ஸோ அதனால் நீங்கள் தான் சஜஸ்ட் பண்ணணும் அடுத்த என்ன கேம் ப்ளே வந்து மல்டிப்ளேயரில் இவர் கூட போடலாம், இவர் கூட போய்ட்டு நல்லா இருக்கா, வாய்ஸ் அவர் கொடுத்து இவர் விளாண்டாருனா இன்னும் நல்லா இருக்குமா நம்ம கூட அப்படின்றதெல்லாம் நீங்கள் தான் ரெக்கமெண்ட் பண்ணணும். ஸோ அதனால் உங்களோட தயவில் தான் இது ஃபுல்லாகவே போகுது. ப்ரோ நீயா ப்ரோ தயவு செஞ்சு இப்படி குறுக்கல வர இங்கே இருக்குது அப்படின்னா இங்கே தான் ஹேமர் இருக்குது. ஸோ எடுத்துகிட்டேன். அவரை வேறு நான் அப்பப்போ பார்த்து பயந்துடுறேன். ப்ரோ என்ன ப்ரோ டப்பாவை மண்டையில் மாட்டியிருக்கோம். அப்பாடா ப்ரோ ஒரு வழியாக எஸ்கேப் பண்ண போகிறோம் ப்ரோ. தயவு செஞ்சு இங்கே வா ப்ரோ, என் கூட தயவு செஞ்சு இப்போயாவது வா ப்ரோ. கடைசி வரையும் நீ என் கூடவே இருக்கவே மாட்டேற ப்ரோ. ஒரு அசிங்கமாகுது ப்ரோ எனக்கு. வா ப்ரோ தயவு செஞ்சு. நம்மளாம் ப்ரோ பிளேயர்ஸ் ப்ரோ கேமர் அப்படின்றத ஒரு பட்டத்தை தக்க வச்சுக்கணும் ப்ரோ. ஆர்ஆர் கேம்லேயே ப்ரோ. ஐயோ கேள்வி, ஐயோ ஃப்ரெண்ட், என்ன ஃப்ரெண்ட் இந்த கேள்வி இப்படி திடீர்னு வந்து பயமுடுத்துகிற ஒரு பயமாக இருக்குது கேள்வி. இந்த ஜர்க் கொடுக்க கேள்வி இந்த மாதிரிலாம் ஜர்க் கொடுத்தனா ப்ரோ நீ ஏன் ப்ரோ அதுக்கு மேலே வந்து பயமுடுத்துகிற? அந்த டப்பா தலை ஏன் ப்ரோ அந்த டப்பா தலையெல்லாம் போட்டு சுற்றுறோம்? வந்துட்டா என்கிட்ட வராத, அவர்கிட்ட போயிரு ஆடி போடி. ஏன்ட்ட தான் வர கட்டில் கடியில் ஒழிஞ்சா வரமாட்டேன். அப்புறம் எதுக்கு நீ மெனக்கெட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்? ஆனால் இந்த கேமோட கிரியேட்டர் யோசிச்சிருக்கான் பார்த்தீங்களா வித்தியாசமாக. அந்த கேள்வி கும்மிய முடியாததுனால அப்படி போயிருதா, இல்லை இவ்வளோ தூரம் வந்து நம்ம கட்டில் கடியில் போனதுக்கப்புறம் கண்ணு தெரியலையான்னு தெரில. இப்போ அவரை ஃபாலோ பண்ணிவிட்டு அது போயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். நம்ம போயிட்டு இப்போ அந்த ஹேமர் வச்சு அந்த கிளாஸ் உடச்சி உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். வாடா என்னடா இது ஃப்ரெண்ட். ஸோ அடுத்ததாக வந்துட்டு அப்படியே கேஷுவலாக கீழே இறங்கி போகலாம். வேறு வழியில் ஹேமர் வச்சு அந்த கட்டையை உடச்சுடணும் ஃப்ரெண்ட். எப்படியாது ஹேமர் எடுத்துட்டோமா. இப்போ அந்த கட்டைகள் வந்துட்டு கொஞ்சமாக இருக்குது. ஸோ அந்த கட்டைகளை மட்டும் எப்படியே உடச்சி விடணும். பாருங்கள் ப்ரோ இங்கே தான் இருக்கியா ப்ரோ? அந்த கிழவி எங்கே இருக்குது? போயிடுச்சா? அப்படி தான் இப்போ தான் போகுதா? அப்போது ஓகே வா ப்ரோ டக்குன்னு உடச்சிடலாம் ப்ரோ. 1 2 அப்பாடி ப்ரோ வா ப்ரோ. எஸ்கேப் என்ன அது கீயா ப்ரோ? அந்த மெயின் கீ கோல்டன் கலரில் இருந்துச்சு, அதுதான் மெயின் கீன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இது அடச்சி இது பைக்கோட கீ ப்ரோ. இது பைக்கோட கீ ஏன் எடுத்துகிட்டு போகிறீங்க ப்ரோ? செட் ஆகாது. இன்னும் நீ சொல்கிறது அதான் நல்ல பையனுக்கு எனக்கு கீழே போட்டார். ஆனால் கீழே போட்ட சத்துக்கு அந்த டர்போ கிராணி வருவாளே ப்ரோ, இந்த வந்துட்டால முடிச்சு விட்டிங்க வாங்க ப்ரோ. என்ன ப்ரோ இப்படி தரமான சம்பவம் பண்ணிருக்கீங்க ப்ரோ? சிக்மா பேருக்கு ஏற்ற மாதிரி சிக்மா சம்பவம்லாம் பண்ணிருக்கேன் ப்ரோ. சரி நான் ஓடி போய் ஒளிஞ்சிருக்கிறேன். ஸோ அப்படியே எங்கே ஒழியலாம் இங்கே ஒளிஞ்சிடலாமா கேட்டால் நீ யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிடுவோம் ப்ரோ. அப்புறம் பார்த்துக்கோங்க. ஆனால் இதுக்குள்ளே எதுவுமே இல்லைன்றதான் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாகவே இருக்குது. ஒருவேளை உள்ளே ஏதோ ஒரு எட்டி பார்க்கணுமா? கருமம் பிடிச்ச கேள்வி நம்ம பின்னாடி தான் வந்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட். அவரும் செத்துட்டாரா? அவ்வளோதான் நம்மளை முடிச்சு விட்டீங்க ப்ரோ. செத்தா சொல்ல மாட்டியா ப்ரோ? சரி விடுங்க, வாங்க என்ன இங்கே ஸ்பான் பண்ணி விட்ருக்கானுங்க ப்ரோ. அந்த கிழவி கீழே வந்துச்சு அப்படின்னா மேலே போகிறக்கு பயமாக இருக்குது. ஸோ கீழே முதல்ல போய் எதாவது கிடைக்குதான்னு பாட்டுவோம். ஸோ எதாவது இருக்கா? இல்லை ப்ரோ. வேறு எதாவது கிடைக்குதான்னு பாரு ப்ரோ. சவுண்டு போட்டு வர வைக்கணும் ப்ரோ அந்த கேள்வியை. இங்கே எதுவும் இருக்கே பாம் மாதிரி தெரியுது. பாம் எடுத்து கீழே போட்டால் வருவாளா ப்ரோ? வெயிட் பண்ணு ப்ரோ. அந்த பாம்பை தூக்கி அடைச்சி இப்படி போட முடியாது போலையே. அப்போ நார்மலாகவே கீழே போடுவோம், அந்த சவுண்டு கிட்டே வருவாவ. அப்பா போட்டாச்சு ப்ரோ. இங்கே வா ப்ரோ, என்கிட்ட வா ப்ரோ அங்கே நின்று செத்துடுவோம் ப்ரோ. சிக்மா ப்ரோ இங்கே வாயோ. நீ வேறு வயிற்றுல கிளப்புற ப்ரோ. பாரு ப்ரோ. வந்துருச்சு டர்போ கிராணி. உட்காந்து இதுக்குள்ளே வந்துரு ப்ரோ. உட்காந்து ஐயோ இந்த சைடு வாயா ப்ரோ. என்ன நீ சிக்கனு தான் ப்ரோ. அப்புறம் மாட்டினா மட்டும்தான். அவ்வளோதான். போயிடுச்சு. வாங்க வேகமாக வாங்க. ஓடி வாங்க. ஸோ வேறு வழியே இல்லை, நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோம். ஸோ இந்த கீ எடுத்துகிட்டு வாங்க ப்ரோ. எஸ்கேப். எஸ் கங்க்ராச்சுலேஷன். ஒரே பெருமையாக இருக்குது ஃப்ரெண்ட். டோர் எஸ்கேப்பு. போன டைம் நம்ம பைக் எஸ்கேப்பு, இந்த டைம் டோர் எஸ்கேப்பு. செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. இந்த கேமில் வர புது லெவல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்டேட்டில். ஸோ செம்மையாக இருக்குது அந்த லெவல்ஸ் எல்லாம். அதில் வேணால் கண்டிப்பாக கேளுங்க. ஸோ அடுத்த டைம் சிக்மா கேமரோட சேர்ந்து நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்து அவர் வீடியோ போடணுமா எப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் தெரிவிக்க விடலாம். பாய் கைஸ்.